ஆமென். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை நடத்தும்படியாய் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனத்தின் மத்திய பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர்களை வழி நடத்துவேன், அவர்கள் தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்திலே இந்த சத்தத்தை கேட்கிறதான தேவ பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை, அவர்களை நான் வழி நடத்துவேன். கர்த்தர் நல்லவர், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கும்போது நம்ம ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை தேவன் என்னிலே நிறைவேற்றுவார், எங்கள் குடும்பத்திலே நிறைவேற்றுவார், என்னுடைய சபையிலே நிறைவேற்றுவார் என்கிறதான ஒரு ஆழமான விசுவாசம் உங்களுக்குள் எனக்குள்ளே காணப்பட்டு நாம் ஜெபிப்போமானால் தேவன் அப்படியாகவே நம்மை நடத்த ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தின் ஆரம்பம் இப்படியாய் சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடு கூட வருவார்கள். அநேக கலக்கத்தோடும் அநேக விண்ணப்பங்களோடும் அவர்கள் என்னிடத்தில் வருவார்கள். ஆனால் நான் எப்படி அவர்களை நடத்தப் போகிறேன்? அவர்களை நான் வழி நடத்துவேன். அழுகையை மாற்றி, ஆமென், கண்ணீரை மாற்றி, அவர்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நான் அவர்களை நடத்துவேன். அவர்களை நான் தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு என்று போடலை, தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நான் உங்களை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நாம் ஏதோ ஒரு பாதையை மாத்திரம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வழிதான், இந்த வழியில்தான் என்னை நடத்துவார், இந்த நதி அண்டை தான் என்னை நடத்துவார் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல முறை நாம் மனதிலே ஒரு காரியத்தை சிந்தித்து, மனதிலே ஒரு காரியத்தை எண்ணி, மனதிலே ஒரு காரியத்தை வைத்து, இப்படித்தான் என் ஆண்டவர் என்னை நடத்துவார், இந்த வழியில்தான் கர்த்தரை நடத்த வேண்டும் என்று சொல்லி கூட நாம் பிரியப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, நீ ஒரு வழியை, ஒரு நதியை பார்க்குற, ஆனால் உன்னை நான் தண்ணீர் உள்ள பல நதிகளை நான் வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதை நம்ம அறிய வேண்டும். அதை நிறைய நேரம் நம்ம உணராமல் போயிடுறோம். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறபடினால நம்ம எதை திட்டம் பண்ணுகிறோமோ, எதை நம்ம செட் பண்ணுகிறோமோ, எதை தீர்மானிக்கிறோமோ, அது மேலே தான் நம்முடைய கவனம் இருந்து கொண்டே இருக்கும். அது உண்மை. ஏன்னால் இயற்கையாகவே நம்ம மாம்சத்தில் இருக்கிறபடினால நான் என்ன நினைக்கிறேனோ அது மேலேயே என்னுடைய கண்களும், என்னுடைய பார்வையும், என்னுடைய தரிசனமும், என்னுடைய விசுவாசமும் அது மேலேயே தான் இருந்து கொண்டிருக்கு. இன்னொரு வழியை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. கர்த்தர் எனக்காக வேறு வழியை வைத்திருக்கிறார், எனக்காக இன்னும் பல நதிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார், பல வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதான எண்ணங்கள், சிந்தனைகள் நமக்குள் வருவதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனங்கள் பல பக்கத்திலும் இருக்கிறார்கள், பல தேசங்களிலும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எல்லாரும் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் கூட வருகிறார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். ஸ்தோத்திரம். நம்ம ஒன்று ஆழமாக விசுவாசிக்கிறோம், நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, மரித்தும் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறவர், உயிரோடு கூட எழும்பி என்னோடு கூட வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஆகவே அவர் என்னை வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த காலையில் உங்கள் இருதயத்தில் நல்ல செட் பண்ணுவீங்களா? நல்ல இருதயத்தில் பதிச்சிருவீங்களா? எனக்கு நான் நினச்சிட்டு இருக்கிற வழி மாத்திரம் இல்லை, என் ஆண்டவர் பல வழிகளை எனக்கு வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை அவரால் நடப்பிக்க முடியும். நான் அறியாத வழிகள், எனக்கு தெரியாத பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு முன்பதாக கொண்டு வந்து என்னை அதிலே வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை எனக்கு முன்பதாக இருக்கிற பாதை கரடு முரடாக இருக்கலாம், எனக்கு முன்பதாக இருக்கிற பாதை நல்ல ஒரு செழிப்புள்ள இடமா இல்லாமல் ஒரு வனாந்திரமாக இருக்கலாம். ஆனாலும்
ஆண்டவர் என்னை அந்த பாதையிலே வழி நடத்தும் போது வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், செழிப்பான நிலமாய் அது மாறும். கர்த்தர் நல்லவர். இருளான பாதை போல தோன்றுமானால் அதிலே என் தேவன் வழி நடத்துவாரானால் அந்த இருளை கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக்கி தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நமக்குள்ளே இந்த காலையிலே தேவன் தருவாராக. எனக்கென்று தேவன் பல நதிகளை வைத்திருக்கிறார். அது வறண்டு போன நதி அல்ல, அது காய்ந்து போன நதிகள் அல்ல, அது தண்ணீர் உள்ள நதிகள். என் தாகத்தை தீர்க்கிற, என் மனதின் காரியங்களை நிறைவேற்றுகிற, என் தேவைகளை சந்திக்கிற அது தண்ணீர் உள்ள நதிகளாய் காணப்படுகிறது. அந்த நதிகள் அன்றைக்குத்தான் தேவன் என்னை வழி நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாராம்? இடராத செம்மையான வழியிலே அவர் நடத்துவார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற பொழுது நான் ஒருவேளை அழுகையோடு கூட நான் வரலாம், நான் பல விண்ணப்பங்களோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வரலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ எப்படி வந்தாலும் மகனே, எப்படி வந்தாலும் மகளே, நான் உன்னை வழி நடத்தி நான் உனக்கு முன்பதாக தண்ணீருள்ள நதிகளை காண்பித்து அதிலே இடராத செம்மையான வழியின் மூலமாய் உன்னை நான் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த விசுவாச கிரியை நமக்குள்ளே இந்த காலையில் உண்டாகுமானால் நிச்சயமாகவே நம்முடைய அழுகை மாறும், நம்முடைய துக்கம் மாறும், நம்முடைய வேதனைகள் மாறும். கர்த்தர் அப்படி நம்மை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை ஒட்டினதான அதே பகுதியில் அடுத்த 3 வார்த்தைகளுக்குள்ளே தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்ன? 10வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அப்போ 2வது ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறாராம்? எப்படி தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிறாராம்? வார்த்தை இப்படியாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பல தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டு காணப்படுகிற வேளையிலே, பல இடங்களிலே சிதறடிக்கப்பட்டு போன காலங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலை சிதறடித்தவர், நான் தான் அந்த காரியங்களை உண்டாக்கினேன். அவர்கள் சிதறடித்து போன காலங்கள் எல்லாம் நான் அறிந்தது, எனக்கு தெரியும், நான் அதை அனுமதித்தேன். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஆண்டவர் நம்ம எப்படி வழி நடத்த போகிறாராம், எப்படி நம்மை நடத்த போகிறாராம்? நம்முடைய குடும்பத்தில் சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படலாம். நம்முடைய இனங்களுக்குள்ளே, இனஜன பந்துக்களுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டதான சூழ்நிலை காணப்படலாம். நம்முடைய ஆத்துமா பல நேரம் சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அனுபவங்கள் நொறுக்கப்பட்டு கிடக்கலாம், சிதறடிக்கப்பட்டு கிடக்கலாம். ஒரு மனம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், தேவ ஜனங்கள் தான். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது உண்மைதான். ஆனாலும் சிதறடிக்கப்பட்டு காணப்படுகிற வாழ்க்கை. சில குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படலை, சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டும் ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற முடியலை, ரட்சிப்பின் அனுபவத்தை வெளிக்காட்ட முடியலை. கர்த்தர் நல்லவர். சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை, சிதறடிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல நான் உங்களை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஒரு ஆடு காணாமல் போச்சு. ஆமென், ஆமென். நல்ல ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 90 ஆடுகள் இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடு காணாமல் போனால் அந்த 99 ஆடுகளையும் விட்டு ஒரு ஆடை தேடும்படி சிதறிப்போன, தவறிப்போன, மாறிப்போன, விலகி போன ஒரு ஆடை தேடும்படி அந்த மேய்ப்பன் எல்லா ஆடுகளை விட்டதை தேடி போய் கண்டுபிடிக்கும் அளவும் விடாமல் அதை செய்து கண்டுபிடித்த பின்பு சந்தோஷப்படுவானாம். அதே போல இந்த காலையில் நான் குடும்பங்களாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபைகளில், இந்த தேசத்தில் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிறாங்க, நம்முடைய சபைகளிலே காணப்படுகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மந்தையை காப்பது போல நான் உங்களை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அன்பான குடும்பத்தாரே,
நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை சிதறடிக்கப்பட்டு யாராகிலும் தூரமாக இருக்கிறாங்களா? இல்லாவிட்டால் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் பல சூழ்நிலைகளில் சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறாங்களா? ஒரே அறைக்குள் இருந்தாலும் சிதறடிக்கப்பட்ட மனதோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், நான் ஒரு மந்தையை காப்பது போல, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல நான் உங்களை காத்து சிதறடிக்கப்பட்ட எல்லாரையும் நான் கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள்ள நிறைவேற்றுவாராக. உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அருமையான தேவ பிள்ளைகளாக உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த வழியில நீங்கள் அதை அடைந்து கொள்ளும்படி இடராத செம்மையான வழியில நடத்தி சிதறடிக்கப்பட்ட எல்லா கிரியைகளையும், சிதறடிக்கப்பட்ட எல்லா மக்களையும், சிதறடிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களையும் நான் காப்பேன். மந்தையை காப்பது போல நான் காப்பேன், பாதுகாப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஆமென் விசுவாசிக்க முடியும்? கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், 11ஆம் வசனத்தில் கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. இடராத செம்மையான வழியில அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருகிற தேவ பிள்ளைகள் ரெண்டாவது ஒரு அழுகை இருக்கும். முதல்ல ஒரு அழுகை இருக்கும். அது என்ன அழுகை? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலை நிறைய இருக்க, என் குடும்பத்தில் சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய இருக்க, ஆண்டவரே நாங்கள் எல்லாரோடு இணைய முடியலையே, இணைந்து போக முடியலையே என்கிறதான ஒரு சூழ்நிலை. சபைகளெல்லாம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறத, சபைகளுக்குள்ளே வருகிற ஆத்துமாக்கள் சிதறி போய் இருக்கிறாங்களே என்று சொல்லி நம்ம அழுகையோடு ஜெபிக்கிறோம் அல்லவா? பல நேரம் நான் தேவ சமூகத்தில் அழுகையோடு புலம்பலோடு ஜெபிக்கிறோமே. ஒரு மனம் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிற வாழ்க்கை, ஒருவர் மேல் ஒருவர் கசப்பினாலே சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை, இப்படியெல்லாம் இருக்கிறதை ஆண்டவரே என்று சொல்லி நாம் அழுகையோடு விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மந்தையை நான் காப்பது போல நான் உங்களை காப்பேன். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு அழுகை எப்படிப்பட்ட அழுகையாய் காணப்படுகிறது? ஒரு பெரிய சத்துருவினுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆண்டவருக்காக கிரியை நடப்பிக்கிறவர்கள் தான், தேவனுக்காக வாழ ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான், ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றுகிறவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தும் கூட ஆண்டவர் சில வேளைகளிலே இந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது. ஆமென். யோபுவை ஆண்டவர் அப்படித்தான் அனுமதித்தார், சோதித்தார். கர்த்தர் நல்லவர். இப்படி நாம் வேதத்தில் பல இடங்களிலே நம்ம காண முடிகிறது. அப்படியாக நம்முடைய அழுகை ரெண்டாவது இப்படி இருக்கும். ஒருவேளை ஆண்டவரே, ஒரு பெரிய பொல்லாதவன் எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான், பொல்லாதவன் எங்களை ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ள கொண்டு வர விரும்புகிறான், பொல்லாதவன் அடிமைத்தனத்தின் கிரியைகளுக்குள்ள எங்களை வைக்க விரும்புகிறான், தன்னுடைய கன்னிகளுக்குள்ளே எங்களை சிக்க வைக்க விரும்புகிறான். எப்படியோ என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சபைகளை அவன் ஆக்கிரமித்து கொள்ள விரும்புகிறான். ஆண்டவரே, இந்த அழுகையோடு கூட நாம் தேவ சமூகத்தில் வந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இடராத செம்மையான வழியில் நடக்க பண்ணுவன். எப்படி? நம்மிலும் பலத்தவனுடைய கைக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை பலத்த சத்துருவின் போராட்டத்தினால அழுகையோடு இருக்கிறீங்களா? என்னால் மேற்கொள்ள முடியலை, இந்த பொல்லாத பிரச்சனையை என்னால் மேற்கொள்ள முடியலை, இந்த சத்துருவின் கிரியைகளை நான் ஜெயம் எடுக்க முடியலை, இவனை அதிகமாக என்னை பலவீனப்படுத்துகிறான், என்னுடைய மாம்சம், சரீரம், என்னுடைய ஆவியெல்லாம் பலவீனப்பட்டு போகிறது, இந்த சத்துருவின் கிரியை என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் அதிகமாய் தாக்கத்தை உண்டாக்குறது என்று சொல்லி கலங்குகிறீங்களா? ஆண்டவராகிய தேவன் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களிலும் பலத்தவனுடைய கைக்கு கர்த்தராகிய தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை நீங்களாக்கி விடுவித்து தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு எதிரி ஒரே ஒருத்தன் தான், அவன் தான் பொல்லாத பிசாசு. ஸ்தோத்திரம்.
தேவ பிள்ளைகள் எந்த அளவுக்கு, நான் ரொம்ப 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 உணர்ந்து கொண்டே வருவேன், எந்த அளவுக்கு நம்ம நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு அவன் அதிகமாக நம்மளை போராடி பார்ப்பான். ஸ்தோத்திரம். எப்போது உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஆரம்பத்தில் எனக்கு வசனமே தெரியலை, எனக்கு வார்த்தையே தெரியலை, நான் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியலை, நான் எப்படி நடக்கணும்னு தெரியல, ஆனால் ஏசு எனக்கு போதுங்கிற வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்துச்சு பாருங்க, அப்போ எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னோட ஆண்டவர் பார்ப்பார், சின்ன குழந்தை. ஆமாம், சின்ன குழந்தை. நம்ம அப்படியே நம்முடைய லைஃப்பை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு சின்ன குழந்தையை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் எவ்வளவு கேர் பண்ணுவாங்களோ, எவ்வளவு தூரம் கேர் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நம்ம கேர் பண்ணுறோம். அதே போல தான் ஆரம்ப காலத்தில் நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து நம்ம ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஒரு சேதமும் வராதபடி, ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி நம்மளை பாதுகாத்துருவாங்க. ஆனால் நம்ம ஆவியில் வளர வளர, பிள்ளைகள் வளர வளர வளர, ஆமே, அவங்களுக்கு நிறைய வித நெருக்கங்கள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். கொஞ்சம் தான் நிற்க முடியும், தன்னால் காரியங்களை சாதிக்க முடியும் என்று சொல்லுகிற பொழுது அங்கேதான் ஆண்டவர் நம்மை அவர் நிற்கும்படி வைப்பார். அப்போ ஆரம்பத்தில் செய்த உதவிகளையோ ஆரம்பத்தில் செய்த கரங்களையோ ஆண்டவர் நீட்ட மாட்டார். அதனால் அவருடைய கரம் குறுகி போச்சுன்னு அர்த்தம் இல்லை. நீங்களே பலன் கொண்டு, நீங்களும் நானும் கர்த்தருக்குள் பலனாய், கர்த்தருக்குள் திடமனதாய் இருந்து காரியங்களை செயல்படுத்தும்படி அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து சத்துருவை ஜெயிக்கும்படியான வல்லமையையும் அந்த அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு தகப்பன் எப்பொழுதுமே மகன் 30 வயசு ஆன வரையில் அவன் 5 வயசு வரை செஞ்சதை ஒரு தகப்பன் ஒரு நாள் செய்ய மாட்டார். காலங்கள் ஆக ஆக அவன் அதற்கான காரியங்களை செய்யணும், அதற்கான வழிகளை கண்டறியணும், அதற்கான பாதைகளில் நடக்கணும். அதே போலதான் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்கிறார். ஆனால் நம்ம கூடவே இருப்பார். 30 வயசானாலும் 50 வயசானாலும் தகப்பன் தகப்பன் தான், மகன் மகன் தான், தாய் தாய் தான், மக தான். அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அந்த வழிகள் நம்மை உருவாக்குகிற வழிகளாய் மாறும். அந்த வழிகள் நம்மை பலவானாய் மாற்றும். அந்த வழிகள் தகப்பனை போல பிள்ளைகள் மாறுகிற வேண்டும் என்கிற கிரியைகளுக்குள்ள கொண்டு வரும். அதனால தான் ஆண்டவர் செய்தார், சொன்னார், நான் விசுவாசிக்கிறவன், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை விட பெரிய காரியங்களை செய்வான். எப்படி செய்வான்? வசனத்தின்படி, விசுவாசத்தின்படி. அதனால ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நீங்க இன்னொரு அழுகையோடு கூட வரலாம். என்னுடைய பலத்த சத்துரு மிக போராட்டத்தோடு கூட என்னோடு கூட தாக்குகிறானே, என் குடும்பத்தை தாக்குகிறானே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பலத்தவனுடைய கைக்கு உங்களை நான் நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவன் தான். நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்மோடு கூட இணைக்காதிருக்கிற பொழுது, அந்த ஆண்டவராகிய தெய்வத்தை, பரிசுத்த ஆவியானவரை நாம் இணைக்காதிருக்கிற பொழுது நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்துரு நம்மை விட பல மடங்கு பெரியவனானால், எனக்குள், நான் ஆண்டவருக்குள் காணப்படுவேனானால் அவனை சுலபமாய் நான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. நிறைய நேரம் எனக்கு பலனே இல்லை, சத்துரு என்னை மேற்கொள்ளுகிறான் என்று நினைக்கிறோமா? இல்லை. ஆண்டவர் நிச்சயமா என்னை விட பலவான் என்று சொல்லி என்னை தாக்குகிற, எனக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாதவனை கர்த்தருடைய கரத்திலிருந்து என்னை விடுவித்து மீட்டு இடராத செம்மையான வழியிலே என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஸ்தோத்திரம், 12ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி, அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அந்த கடைசி வார்த்தையை தான் எடுத்துக்கொள்கிறேன். அழுகையோடு விண்ணப்பங்களோடு கூட வருவார்கள். எதற்காக? நன்மையை தேடி. இந்த வசனத்தின்படி பல நன்மைகளை தேடி வருவார்கள். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இனி தொய்ந்து போவதில்லைன்னா ஏற்கனவே தொய்ந்து போய் வராங்க. நிறைய நன்மையை நான் காணணும்னு வந்தனே, நிறைய ஆசீர்வாதத்தை நான் பெறணும்னு வந்தனே, ஸ்தோத்திரம்,
ஹல்லேலூயா. தேவன் அருளுகிற கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் இன்பங்களாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். நிறைய நன்மைகளுக்காக ஓடி வருகிற காலங்கள் நமக்கு உண்டாயிருக்கும். நிறைய நேரம் நம்ம தொய்ந்து போய், இந்த நன்மையெல்லாம் நான் கேட்டேன் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் கேட்டேன் ஆண்டவரே, எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையே, நான் விரும்புகிற நன்மை கிடைக்கலையே, நான் விரும்புகிற ஆசீர்வாதம் கிடைக்கலையே என்று சொல்லி, ஆமென், அழுகையோடு விண்ணப்பத்தோடு அவர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? தொய்ந்து போய். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ஒரு ரப்பர் பேண்டுன்னே வச்சுக்காங்களேன். ரப்பர் பேண்டு. அந்த ரப்பர் பேண்டு முதல்ல போடும்போது நல்ல டைட்டாக இருக்கும், ரைட்? பல முறை அந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ண அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகிடும்? தொய்ந்து போயிடும். அதுக்கு இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆமென். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரம் பல சூழ்நிலைகளில் நம்ம நன்மையை தேடி கிடைக்காம, தேவன் அருளுகிற திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி முதலான நன்மைகளை நம்ம தேடி கிடைக்காம பல முறை தோல்வி அடைந்து தொய்ந்து போயிட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தொய்ந்து போய் அழுகையோடும் கண்ணீரோடு கூட வருகிறாயா? நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னுடைய ஆத்மாவை நான் மாற்றுவேன், இனி தொய்ந்து போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நீங்கள் தொய்ந்து போக மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உங்களை அப்பொழுது பலப்படுத்தி, உங்களை ஒவ்வொரு காலங்களிலும் உங்களுக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து, நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, நீங்களும் நானும் தொய்ந்து போகாதபடி, ஒருவேளை இது சரீரப்பிரகாரமான நன்மைகளாக இருக்கலாம், என்னை பொறுத்தவற்றில் ஆவிக்குரிய நன்மை ஆண்டவரே வரலையேன்னு தொய்ந்து போயிருக்கலாம், எதிர்பார்க்கிற ஆத்துமாக்கள் வரலையேன்னு தொய்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நன்மையெல்லாம் நான் வரப்பண்ணுவாப்பா, இந்த நன்மையெல்லாம் நான் உனக்கு தருவாப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல எனக்கு இருப்பார், நான் தொய்ந்து போவதே கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இந்த சத்திய வார்த்தைகளை நான் உட்கொள்ளுவோம், இந்த வார்த்தைகளை அநேகருக்கு சொல்லுவோம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், யார் காய்கள் 1-2 பேர் காய்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதிகமாய் நாம் பிரயாசப்படுவோம். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் ரொம்ப தொய்ந்து போய் இருக்கிறோம் ஐயா. ஆமென். பல நன்மைகளுக்காக தொய்ந்து போயிருக்கிறோம், பல ஆசீர்வாதங்கள் இல்லையேன்னு சொல்லி தொய்ந்து போயிருக்கிறோம், பல விண்ணப்பத்தை அழுகையோடு கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு வைத்திருக்கிறோம் ஐயா, ஆனாலும் கிடைக்கலையே, நன்மை கிடைக்கலையேன்னு தொய்ந்து போயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வார்த்தை கொடுத்துருக்கீங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல உன்னை வைப்பேன், அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிற உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எந்த வழியிலே இந்த சத்தத்தை கேட்டாலும், ஆமென், டிவி சேனல் மூலமாக கேட்டாலும், யூடியூப் மூலமாக கேட்டாலும், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. இந்த காலை வேளையில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை வழி நடத்துவேன். நீங்கள் அழுகையோடும் நீங்கள் விண்ணப்பங்களோடு கூட என் சமூகத்தில் வருகிறதை நான் பார்க்கிறேன். நான் உங்களை வழி நடத்துவேன். உன் அழுகைக்கு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் விண்ணப்பத்திற்கு பதில் நிச்சயமாய் உண்டு மகனே, உண்டு மகளே. நான் உன்னை வழி நடத்துவேன். தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில நான் உன்னை நடத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதுங்க. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவர். உங்களை நிச்சயமாக இடராத செம்மையான வழியில அவர் நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சிதறடிக்க போய் கிடக்குது பாஸ்டர் நீங்க சொல்லலாம். என் குடும்பத்தில் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு உடைஞ்சி நொறுங்கினது போல கிடக்குது, ஒன்று வைக்க வேண்டிய இடத்துல இல்லை, எல்லாம் தாறுமாறா இருக்கு, என் குடும்பம் தாறுமாறா இருக்கு, என் பிள்ளைகள் தாறுமாறா இருக்கு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
நான் உன்னை இடராத செம்மையான வழியில் நடக்கும்படிக்கு நீ எப்படி சிதறடிக்கப்பட்டு கிடந்தாலும் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல நான் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. சந்தோஷப்படுங்க. இந்த காலையில் இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்கல்ல, இந்த பார்த்து கொண்டே நீங்கள் ஜெபிக்கிறீங்கல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நிச்சயமா உன் குடும்பத்தில் சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி, அல்லேலூயா, உங்களை நான் ஒரு மந்தையை காக்கிற மேய்ப்பன் போல உங்களை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களை காட்டிலும் பலவானாயிருக்கிற, இந்த உலகத்தில் பலவானாயிருக்கிற சத்துரு, ஒரு பலத்தவன் உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய கிரியைகள் நடப்பித்தாலும் இந்த உலகத்தில் இருப்பவனை விட உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரிய தெய்வம். அல்லேலூயா. அந்த மகா உன்னதமான தேவன் உன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவித்து உங்களுக்கு அவர் பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. சத்துருவின் காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. சொல்லலாம், உனக்கு விரோதமாக சூனியம் வச்சிருக்காங்க, உனக்கு விரோதமாக மந்திரம் பண்ணிட்டாங்க, எல்லாம் சொல்லலாம். இந்த இடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிற தேவ குடும்பங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமையான வார்த்தையை நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. உங்களிலும் பலத்தவன் எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும், அது எத்தனை பெரிய சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன், அந்த பலத்தவனுடைய கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பயப்படாதீங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலை வேளையில் தேவ பிள்ளைகளை விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மூணாவது, நீங்கள் நினைக்கலாம், ஒரு நன்மைக்காக வந்தனே, ஒரு நன்மை எனக்கு இல்லையே, இந்த நன்மையே தேடினே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு வந்தனே, ஒரு அழுகையோடு கூட வந்தனே, ஒரு ஜெபத்தோடு கூட வந்தனே, ஐயா ஒன்றும் நன்மை கிடைக்கல என்று அங்கலாய்க்கிறீங்களா? என்று சோர்ந்து போய் காணப்படுகிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கிற இந்த வேளையில் நான் ஆராதிக்கிற தெய்வம், என்னை நடத்தி வருகிற, வழி நடத்தி வருகிற தெய்வம், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை அழுகையோடு விண்ணப்பத்தோடு நன்மை இல்லையேன்னு சொல்லி வரலாம். ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், நீங்கள் ஆசீர்வாதம் உள்ள நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருப்பீர்கள், இனிமே நீங்க தொய்ந்து போவதே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்து போய் வேண்டாயா இந்த ஜெபம், வேண்டாயா இந்த வாழ்க்கைன்னு ஒருவேளை நீ உட்கார்ந்து இருப்பாயானால் இந்த காலையில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். தேவ பிள்ளையே, நீ தொய்ந்து போவது இல்லை, நீ தொய்ந்து போக உன் ஆண்டவர் விடவே மாட்டார். உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஒரு நல்ல தெய்வன் உங்களுக்கு உண்டு. பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக இந்த மாதத்திலேயும் வருகிற காலங்களிலேயும் ஒரு வார்த்தையை கொண்டு நடத்துவார். கவலைப்படாம விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பாருங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இங்கே இருந்து கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த சத்தத்தை ஏதோ ஒரு வழியில கேட்கிற அநேக குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அழுகையோடும் விண்ணப்பத்தோடு கூட வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்தி, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடத்துவேன் என்று சொன்னீர் அல்லவா? இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்குள் இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அது இறங்கி வருவதாக. நாதா, நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க அப்படி நடப்பிக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். சிதறப்பட்டு சிதறி கிடக்கிற குடும்பங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே கட்டப்படும்படி நீர் ஒரு மேய்ப்பன் மந்தையை காக்கிறது போல நீ காப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. என்னிலும் பலமாய் சத்துரு கிரியை செய்கிறான என்று யோசிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்க வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க. என்னிலும் எங்களிலும் பலத்தினுடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவித்து இடராத செம்மையான வழியிலே எங்களை நடத்தி கொண்டு வருகிற தெய்வம் நீங்கன்னு சொல்லி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிற ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம்.
பல நன்மைகளுக்காக அழுகையோடு வந்தோம் ஐயா. நன்மையை காணலன்னு வந்தோம் ஐயா. நான் இன்னைக்கு வார்த்தை கொடுத்துட்டீங்க. எங்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல எல்லா நன்மைகளையும் எல்லா செழிப்பையும் உடையவதாய் நீர் மாற்றுகிறீர். நாங்கள் இனிமேல் தொய்ந்து போக மாட்டோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பெரிய வாழ்வை தேவன் எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு நீங்க கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்கு நீங்க தருகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், விடுதலை, சுகம், பலன், களிப்பு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எப்படி ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.